சொல்றாரு, உங்களுக்கு இதை எல்லாமே இவருடையதுன்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு. இது எல்லாமே தேவனுடையது, ராஜ்யம் அவருடையது, மகிமை அவருடையது. மகிமையை யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. யார மகிமைப்படுத்தணும்? ஊழியக்காரரா தேவனையா? அவரை தான் நீங்க மகிமைப்படுத்தணும். அவர் தான் உங்களுக்கு எல்லாமே செய்கிறவர். யார் எது கொடுத்தாலும் சரி, நீங்க மகிமைப்படுத்த வேண்டியது இயேசு ஒருத்தர் தான். அதுக்கு சொந்தக்காரர் அவர் ஒருத்தர் தான். நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவரும் அவர் ஒருத்தர் தான். உங்களை பாவத்திலிருந்து மீட்டு எடுத்தவரும் அவர் ஒருத்தர் தான். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு விரோதமா கிரியை செய்த சாத்தான் செத்துட்டான்னு நினைக்கிறீங்க? நம்புறீங்களா? ஏன் சொல்றேன்னா, அவர் சிலுவையில மரித்தது உண்மைனா, அவர் சிலுவையில எல்லா சாத்தானுடைய வல்லமைகளை செயலிழக்க பண்ணது உண்மைனா, உங்ககிட்ட கிரியை பண்ணாம பாருங்க, உங்ககிட்ட எல்லா காரியத்தையும், ஒருவேளை சண்டையை முட்டிருக்கலாம், ஒருவேளை கோபத்தை, இல்ல ஒருவேளை கெட்ட வார்த்தை பேச, ஒருவேளை இச்சையான எதை செய்ய நினைச்சானோ அவனை இயேசு கொன்னுட்டாரு. அவனுடைய வல்லமையை முடிச்சிட்டாரு. நீங்க நம்புங்க. கர்த்தர் இன்றைக்கு திட்டமும் தெளிவா சொல்கிறாரு, உனக்கு எதிராக இருந்தவனுடைய கிரியை கர்த்தர் என்று அழிக்கிறார். இது எல்லாம் தேவனுடைய ராஜ்யம். வாசிங்க, அந்த வசனத்தை ஃபினிஷிங் பண்ணுங்க. கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, ராஜ்யம் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். எல்லாத்துக்கும் அவர் ஒருத்தர் தான் உயர்ந்திருக்கிறாரு. ஏன்னா நீங்க எல்லாரும் அவரை தான் உயர்த்த வேண்டும். அவர் ஒருவர் தான் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். வேதம் சொல்லுது, மத்தேயு 6:33-34, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். எதெல்லாம் நீ கேட்டையோ, எந்த இடத்துக்கு போய் நீ அமரணும் நினைச்சியோ, எந்த காரை கேட்டியோ, எந்த வீட்டை கேட்டியோ, எந்த உயர்வை கேட்டியோ, எந்த வேலையை கேட்டியோ, எந்த கல்வியை கேட்டியோ, அவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நீங்க கேட்ட சுகத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமா எங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல எழுந்த உடனே கர்த்தரை தேடுங்க, ராஜ்யத்தை தேடுங்க. இது ராஜ்யத்துக்கு சரியா இருக்குமா? என் தேவனுடைய ராஜ்யத்தை நான் இன்று தேடி இருக்கிறேனா? அவர் ராஜ்யத்தை மகிமையை அவருக்கு கொடுத்திருக்கிறேனா? காலில் அவருக்கு மகிமையை செலுத்துங்க. பாருங்க, உங்ககிட்ட எது வந்தாலும் இயேசு மட்டும்தான் கொடுப்பாரு, வேற யாராலையும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஒரு காரியம், கர்த்தர் இவங்களுக்கு ஒண்ணு கொடுக்க சொன்னாரு. இவங்க ஜெயிச்சது கம்மியா இருக்கலாம், ஆனா அவர் என்ன சொன்னாரு பாருங்க, கூட சேர்த்து கூட. அதுதான் இயேசு, அதுதான் இயேசு. நீங்க